இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன அட என்னடி, என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? அம்மா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குமா. எதுக்கடி? பழிதான் அந்த மிஸ் அம்மா மேல விழுந்துருச்சுல. இதுல இப்ப நீ பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? வீட்ல எல்லாரும் பேசுறத பாக்கும்போது அந்த மிஸ் அம்மா தான் திருடி இருப்பாங்கன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கம்மா. அந்த ராத்தூர் மேல கொஞ்சம் கூட டவுட் பட மாட்டாங்க. தோட்டக்காரனும் வீட்டுக்குள்ள வர மாட்டான், அவன் மேலயும் டவுட் பட மாட்டாங்க. நீங்க ஆறாம் அம்மாவோட ஃப்ரெண்டு, உங்களையும் யாரும் டவுட் பட மாட்டாங்க. இப்போ இந்த வீட்ல மீதி இருக்கிறது நான் மட்டும்தாம்மா. கண்டிப்பா என் மேலதாம்மா சந்தேகம் வரும். நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அந்த மிஸ் அம்மா தான் பணத்தை எடுத்தான்னு நான் எல்லாரையும் நம்ப வைப்பேன். நீ இப்படி அமர் முன்னாடி பதட்டப்பட்டேனா கண்டிப்பா டவுட் வரும். ஐயோ, என் பயம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதேம்மா. ப்ளீஸ் அம்மா, ப்ளீஸ், யாரும் பாக்குறதுக்குள்ள அந்த பணத்தை கொண்டு போய் வச்சிடலாமா? ஏய், சொல்றேன்ல பொண்ணு ஆகாதுன்னு. ஐயோ, இப்ப அந்த மிஸ் அம்மா வந்து எனக்கு எதுவும் தெரியலன்னு சொன்னதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு போவாங்க. அவங்க வந்து மிரட்டி கேட்டாலே நான் உளறிடுவேம்மா. அதோ வந்தாச்சு. பணம் எங்க? ஐயோ மனோ, நீ மிஸ் அம்மாவை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்க. பாவம், அவ அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. கேட்டுட்டு இருக்க, எதுவும் பேசாம நிக்கிற. அந்த பணம் எங்க? மனோகரி, நீ அமைதியா இருமா. மிஸ் அம்மா, நேத்து ஆண்டி கிட்ட கொடுக்க சொல்லி உங்ககிட்ட பணம் கொடுத்தான்ல, அந்த பணத்தை காணோமா? அத பத்தி தான் மனோகரி கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் ஆண்டி கிட்ட கொடுத்துட்டேன் அங்கிள். ஆண்டி கபோர்ட்குள்ள வைக்கிறது கூட நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது அங்கிள். நான் பணத்துக்காக ஆசைப்படுற பொண்ணே கிடையாது அங்கிள். யாரு எப்படிப்பட்ட ஆளுன்னு எங்களுக்கும் இப்பதான் தெளிவா தெரியுது. ஐயோ, இப்ப மிஸ் அம்மா தான் பணத்தை எடுத்தாங்கன்னு டவுட் பண்றாங்களா? நான் கும்பிடுற கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், அந்த பணம் எங்க போச்சுன்னு எனக்கு நிஜமாவே தெரியாது. ஐயோ பாவம், மிஸ் அம்மா மேல எவ்வளவு பெரிய பழி வந்துருச்சு. அக்கா, மிஸ் அம்மா பணம் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறியா? இல்ல ஆனந்த், மிஸ் அம்மாலாம் அப்படி பண்ண மாட்டாங்க. ஆனா டாடி என்ன எதுவும் பேசாம இருக்காரு? அமர், எனக்கு என்னமோ அந்த பொண்ணு பணத்தை எடுத்திருக்க மாட்டான்னு தோணுது. ஆமாப்பா, அந்த பொண்ணை பார்த்தா பணத்துக்கெல்லாம் ஆசைப்படுற மாதிரி தெரியல. தெரியுமா, ஆனா பணம் எப்படி மிஸ் ஆயிருக்கும், யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். போகட்டும் விடு அமர், இதுக்காக அந்த பொண்ணை கேட்டு அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு தோணுது. தப்பு பண்ணவங்கள அப்படியே விட்டுடுறது கரெக்ட் இல்லப்பா. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் இதுக்கப்புறம் இந்த வீட்ல மிஸ் அம்மா ஃப்ரீயா இருக்க முடியும். அப்பாடா, பரவாயில்ல, மிஸ் அம்மா இந்த வேலையை பண்ணலன்னு என் புருஷன் நம்பிட்டாரு. ஆனா இந்த வீட்ல யாரு திருடி இருப்பாங்க? குப்தா, மிஸ் அம்மா தான் இந்த பணத்தை எடுத்தான்னு எப்படி நினைக்கலாம்? பணம் தொலைஞ்ச உடனே மிஸ் அம்மா இல்லன்னா உடனே அவதான் எடுத்த மாதிரியா? மனம் எப்படி அப்படி பேசலாம்? எனக்கு எவ்வளவு கோவம் வருது தெரியுமா? உண்மை நெருப்பு மாதிரி பாலகி.
அதை யாராலையும் ரொம்ப நேரம் மறைச்சு வைக்க முடியாது. ஒருவேளை அதை மறைக்கணும்னு நினைச்சா கூட அது அவங்களையே எரிச்சிடும். அப்படி இல்ல குப்தா, இந்த வீட்ல இந்த மாதிரி எப்பவும் நடந்ததே இல்ல. அப்படி இருக்கும்போது இப்போ அவ்வளவு பணத்தை யார் எடுத்திருப்பாங்க? வீட்டுக்குள்ளேயே இருக்கிற திருடனை அந்த கடவுளால கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அதை யாரு எதுக்காக எடுத்தாங்கன்னு சீக்கிரமாவே எல்லாருக்கும் புரிய வரும். என்னமோ சொல்றீங்க. இப்ப உள்ள நடந்ததுக்கு மிஸ் அம்மா ரொம்ப வருத்தப்படுவா. சரி, இந்த ஜாப் தான் கிடைச்சிருச்சே. எங்க அப்பாவை ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி வீட்ல இருக்கிறவங்களையும் பாத்துக்கலான்னு நினைச்சா அதுவும் இப்ப இப்படி ஆயிடுச்சு. மனோகரி அம்மா எப்படி பேசுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும்லம்மா. அவங்க சொன்னதெல்லாம் நீ ஒன்றும் மனசுல வச்சுக்காதம்மா. ஆனா வீட்டில் இருக்கவங்க யாரும் உன் மேல ஒரு சின்ன சந்தேகம் கூட படலாம்மா. அப்புறம் எதுக்காக நீ சங்கடப்படுற? அவங்க சந்தேகப்பட்டாலும் நான் தப்பா எடுத்துக்க முடியாது ராதோட். நான் தான் சொன்னல, நானே ஒரு பெரிய பேட் லக். பணம் வைக்கும் போது நான் அங்கதான் இருந்தேன். பணம் காணாம போகும்போது நான் இந்த வீட்லயே இல்ல. இதெல்லாம் வச்சு பார்த்தா யாருக்கா இருந்தாலும் சந்தேகம் வரதானே செய்யும். ஐயோ மிஸ் அம்மா, மிஸ் அம்மா, ஐயோ மிஸ் அம்மா அழுவாதீங்க. சரி, அத்தை கபோர்ட்ல இருந்த பணம் என்ன ஆச்சு? இதுக்கு முன்னாடி எப்போ இந்த மாதிரி நடந்ததே இல்லையே. இப்ப யார் இந்த வேலையை பண்ணிருப்பாங்க? ச்சே. இந்த லீலா என்ன திரு திருன்னு முழிக்கிறா? திருட்டு முழிக்கிறானா? இவ கண்டிப்பா என்னமோ பண்ணிருக்கா.